அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு தமிழை வணக்கம் நிகழ்ச்சியினுடைய அதிதிகள் பக்கத்தினூடாக நாம் இணைந்திருக்கிறோம். குறிப்பாக நிகழ்காலத்தில் அதிகமாக பேச வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம்தான் கல்வி. கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று கூறுவார்கள். கல்வியினுடைய முக்கியத்துவம் பற்றி நாங்கள் அதிகமாக பேச வேண்டும். அது எந்த வகையான கல்வியாக இருந்தாலும் சரி, நிகழ்கால உலகை சிறப்பாக அமைப்பதற்கும் எதிர்காலத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்வதற்கும் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் தேவையான ஒரு விடயம் என்றால் அது கல்வி. குறிப்பாக அடிப்படை கல்வி. அனைத்து சமுதாயமும் கல்வி கற்ற ஒரு சமுதாயமாக இருக்கும் பொழுதுதான் அதனுடைய மாற்றத்தை இந்த நாடும் உலகமும் சந்திக்கும். குறிப்பாக எப்படிப்பட்ட இன்னல்களை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிலை எதிர்காலத்தில் ஏற்பட்டாலும் அதற்கு ஆரம்ப கல்வி என்பது மிக முக்கியமானது. அந்த வகையில் இன்றைய தினத்திலும் கூட ஒரு அதிதி வந்திருக்கிறார். குறிப்பாக இவருக்கு அறிமுகமே தேவையில்லை. இதற்கு முன்பாகவும் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியினுடைய அதிதிகள் பக்கத்தில் எம்மோடு இணைந்திருந்தார். குறிப்பாக அவருடைய வேலை பளுக்களுக்கு மத்தியிலே இன்றும் கூட எமது அழைப்பை ஏற்று வருகை தந்திருந்தார். இதற்கு முன்பாகவும் கூட கல்வியினுடைய மிக முக்கியமாக இந்த விசேட கல்வி என்றால் என்ன, அதனை தாண்டி நிகழ்காலத்தில் இந்த விசேட கல்விக்கு கல்வி அமைச்சு எப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வர வேண்டும், அவர்களுக்கான இந்த கல்வி முறையில் ஏற்பட வேண்டிய மாற்றங்கள் தொடர்பாக நாங்கள் பல விடயங்களை பேசியிருந்தோம். அதற்கு உங்கள் மத்தியிலும் கூட நல்ல வரவேற்பு கிடைத்திருந்தது. அந்த வகையில் மீண்டும் நாங்கள் அவரை எமது கலையகத்திற்கு அழைத்து வந்திருக்கிறோம். குறிப்பாக இந்த கல்வி முகாமைத்துவம் தொடர்பாகவும் நிகழ்கால கல்வியினுடைய நடவடிக்கைகள், பாடசாலை அதிபர்களினுடைய வகிப்பாகங்கள் என எமக்கு எழுகின்ற அத்தனை சந்தேகங்களுக்குமான ஒரு தீர்வினை கொடுக்க வேண்டும். கல்வியினுடைய முக்கியத்துவத்தை அனைவருமே புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு கற்ற ஒரு சமுதாயத்தினூடாக ஒரு உலகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. கல்வியினுடைய நம்பிக்கையை உங்களுக்கு மூட்ட வேண்டும். ஒவ்வொரு பெற்றோர்களும் உங்களுடைய குழந்தைகளினுடைய கல்வி தகமைகள் தொடர்பாகவும் குறிப்பாக ஆசிரியர்கள் எதற்காக கல்வி கற்றுக் கொடுக்கிறோம் என்கின்ற ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நாட்டில் எதற்கெடுத்தாலும் ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், ஆசிரியர்களாக இருக்கட்டும், அதிபர்களாக இருக்கட்டும், ஆனால் அவர்களுடைய வகிப்பாகங்கள் இந்த கல்வியில் எப்படி இருக்க வேண்டும் என்று பேசிக்கொண்டே செல்வதற்கு அத்தனை விடயங்கள் இருக்கிறது. அப்படிப்பட்ட மிக முக்கியமான கல்வி தொடர்பாகவும் ஒட்டுமொத்த விடயங்கள் தொடர்பாகவும் தான் நாங்கள் பேச போகிறோம். அதற்காக தான் இன்று எமது கலையகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். குறிப்பாக கலகெதிர முஸ்லிம் மகா வித்தியாலயத்தினுடைய முன்னாள் அதிபரும் பிரிட்டிஷ் மாடர்ன் சர்வதேச பாடசாலையினுடைய கல்வி ஆலோசகருமாகவும் இருக்கின்ற கலாநிதி மஹதி ஹசன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நான் முன்னரே கூறியது போல உங்களுக்கு அறிமுகம் தேவையில்லை. பல விடயங்களை நாங்கள் பேசியிருக்கிறோம். மீண்டும் வருகை தந்திருக்கிறீர்கள். எப்படி இருக்கிறது? ஆம், நாங்கள் கல்வியின் பக்கத்தில் பேசுவதாக இருந்தால் பல விடயங்களை பேசலாம், பல நாட்களாக பேசலாம், பல மாதங்களாக பேசலாம். கல்வி என்பது ஒரு கடல் போன்றது. அதை நாங்கள் அள்ளி குடிக்கவும் முடியாது, தொட்டு நக்கத்தான் முடியும். ஏன்னு சொன்னால் அது மிகவும், கல்வி என்பது மிகவும் பரந்த கடல். அந்த கடல் சரியான முறையில் யாருக்கு செல்லுகின்றதோ அது சரியான முறையில் சரியான மாணவர்களுக்கு சென்றடைய வேண்டும். அவ்வாறு சென்றடைகிறதுக்கு கல்வியில் கல்வி முகாமைத்துவம் மிக முக்கியம். என்னென்னு சொன்னால் கல்வியை வடிவமைக்கக்கூடிய, கல்வியை மாணவர்களுக்கு திட்டமிட்டு வழங்கக்கூடிய வகையில் கல்வி முகாமைத்துவம் அமைந்திருக்க வேண்டும். இப்போ நாங்கள் கல்வி முகாமைத்துவத்தினுடைய பங்களிப்பை பற்றி நாங்கள் இந்த விடயத்தில் நாங்கள் நிறைய பேச வேணும். என்னென்னு சொன்னால் இன்றைய சூழ்நிலையில் அதிகமான மாணவர்கள், அதிகமான கல்வி கற்கின்ற நல்லா படித்த மாணவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சிறு சவால்களை கூட முகம் கொடுக்க முடியாமல் தற்கொலை முயற்சிகள், தற்கொலை செய்து கொண்டவர் வரலாறுகள் நிறைய இருக்கின்றது. குறிப்பாக இலங்கையிலும் கூட கிழக்கு மாகாணத்தில் அதிகமாக இது பதிவாகி இருந்தது. வடக்கிலும் கூட அண்மை காலங்களில் இந்த கல்வியினால் ஏற்படுகின்ற ஒரு வகையான மன அழுத்தம், தற்கொலைக்கு மாணவர்களை கொண்டு செல்கின்ற விடயங்களை இலங்கையிலும் கூட நாங்கள் காண கிடைப்பது என்பது அதிர்ச்சி ஏற்படுத்துகிறது. உண்மையில் நீங்கள் கூறிய விடயத்தை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை கூறுங்கள். ஆமாம், என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த கல்வி கற்ற கல்வி பிள்ளையினுடைய வாழ்க்கைக்கு பயன்படக்கூடியதாக இருக்க வேணும். ஏன்னு சொன்னால் நாங்கள் எழுத்துக்கல்வியை மாத்திரம், ஏட்டுக்கல்வி சுரக்காய் கரைக்கு உதவாது என்று சொல்வார்கள். அவ்வாறு கற்ற கல்வி பிள்ளையுடைய எதிர்கால திட்டமிடல்களை சரியான முறையில் திட்டமிடக்கூடியதாக, தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சவால்களுக்கு முகம் கொடுக்கக்கூடியதாக அந்த கல்வி அமைய வேணும். அவ்வாறு கல்வி அமையறதாக இருந்தால் கல்வியை வழங்குகின்றவர்கள் அதற்கேற்ற வகையில் இருக்க வேணும். இன்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது இப்போ மாணவர்கள் மாத்திரமல்ல, பல ஆசிரியர்களும் தற்கொலை செய்து கொண்ட வரலாறுகள் காணப்படுகிறது. ஏன் வேலைப்பழுவும் போதைகளை பற்றி அவர்கள் கூறுகிறார்கள். இவ்வாறு நாங்கள் பார்க்கின்ற போது இந்த கல்வியை வழங்குகின்றவர்கள் தங்களுடைய மனங்களை பலமாக வைத்து கொண்டால்தான், தான் திடமாக இருந்தால் தான் பிள்ளைக்குரிய கல்வி சரியான முறையில் செல்லும். பிள்ளையினுடைய நம்பிக்கை, பிள்ளை இந்த உலகத்தில் என்னால் வாழ முடியும், எந்த சவாலையும் எதிர்கொண்டு வாழ முடியும் என்கின்ற நம்பிக்கையை ஊட்டக்கூடிய வகையில் எங்களுடைய கல்வி வழங்குகின்றவர்கள் காணப்பட வேண்டும். அவ்வாறு காணப்படுகின்ற பட்சத்தில் பிள்ளை எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ளும். வாழ்க்கை என்பது நாங்கள் உயிரோடு இருக்கும் வரைக்கும் சவால்களை எதிர்கொள்ளத்தான் வேணும். உயிரோடு இருக்கிறதே சவால் தான்.
அதை உயிர் பிரிந்து விட்டால் எங்களுக்கு சவால் இல்லை, அடுத்தவர்களுக்கு அது சவால். நிச்சயமாக அழகாக கூறுவார்கள், வாழ்க்கையை போர்க்களம் வாழ்ந்துதான் பார்க்கணும், போர்க்களம் மாறலாம் போர்கள் தான் மாறுமா என்று கூறுவார்கள். காரணம், நாங்கள் போர்க்களம் என்பது நாங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களில் ஒவ்வொரு விதமான ஒரு சாதகமான விடயங்களாக இருக்கலாம் அல்லது எமக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கலாம். அந்த களங்கள் மாறலாம், ஆனால் எங்களுடைய சவால்கள் என்பது மாறாது. நாங்கள் அதற்கு முகம் கொடுத்து தான் ஆக வேண்டும். நிச்சயமாக நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்வதாக இருந்தால், நாங்கள் வளர்ந்தவர்கள் நாங்களே பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஆனால் எங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த சவால்களை முகம் கொடுக்கக்கூடிய பக்குவத்தை நாங்கள் வழங்க வேண்டும். பிள்ளைகளுக்கு அதை புரிந்து கொள்ள வேண்டும். இது என்னுடைய வாழ்க்கையில் இதுவும் கடந்து போகும் என்கின்ற நிலையை நாங்கள் பிள்ளையிடத்தில் உருவாக்க வேண்டும். அதாவது நாங்கள் சொல்லுவோம், பிள்ளையுடைய மனநிலை திட்டமானதாக ஈனமான வரைக்கும் எங்களால் வடிவமைக்கப்படுகின்ற பிள்ளை. ஏன்னா பெற்றோர் எங்கள் பிள்ளைகளை எங்கள்கிட்ட தான் ஒப்படைக்கிறார்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இரண்டாவது பெற்றோர் நாங்கள், ஆசிரியர்கள் இரண்டாவது பெற்றோர். அப்போ அந்த இடத்துல எங்கள்கிட்ட வழங்கப்படுகின்ற பிள்ளை நிறைய விடயங்களை எங்களோட பகிர்ந்து கொள்ளுது. பெற்றோரிடம் பகிர்ந்து கொள்ளாத விடயங்களை கூட ஆசிரியரிடம் பகிர்ந்து கொள்ளுதோ. அப்போ நாங்கள் அந்த நேரத்தில் கொஞ்சம் சற்று அந்த பிள்ளையினுடைய விடயங்களை அவதானித்து, பிள்ளை என்ன விடயங்களை சொல்கிறது, பிள்ளையினுடைய மனநிலை என்ன, நாங்கள் ஆசிரியர்கள் பிள்ளையை இனங்காணக்கூடிய பக்குவம் எங்களிடம் இருக்கிறது. அதை நாங்கள் இனங்கண்டு கொஞ்சம் நாங்கள் டைம் ஒதுக்க வேணும். ஒவ்வொரு பிள்ளைக்காக நாங்கள் நேரம் செலவழிக்க வேண்டும். நிச்சயமாக எங்களுடைய பிள்ளைக்கு மாத்திரம் நாங்கள் நேரம் செலவழிப்பதாக இருக்கக்கூடாது. எங்களுடைய பிள்ளைக்கு சமனாகத்தான் எங்களிடம் கல்வி கற்கின்ற பிள்ளைக்கு நாங்கள் நேசிக்க வேண்டும். அவ்வாறு நேசித்து அந்த பிள்ளையை இனங்காணுகின்ற பட்சத்தில் அந்த பிள்ளைகளிடத்தில் ஏற்படுகின்ற மன அழுத்தங்கள் என்ன, அந்த மன அழுத்தத்துக்கான காரணம் என்ன என்பதை எங்களால் அவதானிக்க முடியும். அவதானித்து அதற்கு சரியான தீர்வுகள், இதற்கு ஆசிரியர் சில இடங்களுக்கு கூறுவார்கள் வழிகாட்டல் ஆலோசனை சேவை பாடசாலைகளில் இருக்கிறது. அவர் உரியவர்களை அணுகி அவர்களை அந்த பிள்ளைக்குரிய வழிகாட்டல்களை பொருத்தமான வழிகாட்டல்கள் செய்ய வேணும். அவ்வாறு மேற்கொள்ளுகின்ற போது பிள்ளையினுடைய எதிர்காலம், பிள்ளையினுடைய அந்த சவால்களை வெற்றி கொள்ளுகின்ற திறன் மேம்படும். அவ்வாறு மேம்படுகின்ற பட்சத்தில் அந்த பிள்ளையினுடைய கற்றல் இலகுவாக்கப்படும். கற்றல் இலகுவான பிள்ளையினுடைய அழுத்தங்கள் குறைந்தால் பிள்ளை இலகுவாக கற்க ஆரம்பித்துவிடும். தன்னுடைய வாழ்க்கையை தான் திட்டமிட்டு வடிவமைக்கக்கூடிய ஒரு பக்குவம் பிள்ளையிடத்தில் ஏற்படுத்தப்படும். இது மிக முக்கியமான ஒரு விடயம். குறிப்பாக நீங்கள் கூறியது போல இந்த மனசோர்வு அதுதான் பிள்ளைகளினுடைய அடிப்படை விடயமாக பார்க்கப்படுகிறது. இந்த மனசோர்விலிருந்து அவர்களை வெளிக்கொண்டு வருவதற்கு ஆசிரியர்களுடைய பங்குகள் என்பது எப்படி இருக்கிறது? மனச்சோர்வு என்று சொல்லும்போது பிள்ளையை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேணும். பிள்ளை இடத்துல இப்போ எல்லா பிள்ளைகளும் சமனாக இருக்க மாட்டார்கள். எல்லோரிடத்திலும் ஒவ்வொரு தனிப்பட்ட வேறுபாடுகள் காணப்படும். அந்த தனிநபர் வேறுபாடுகளை இனங்கண்டு பிள்ளைக்கு எந்த வேலையை கொடுத்தால் அந்த பிள்ளை செய்யும். இப்போ நாங்கள் உடனடியாக ஒரு தரம் 10க்குரிய கணித செய்ய 7ஆம் ஆண்டு பிள்ளையை கொடுத்தால் அந்த பிள்ளையால் செய்ய முடியாது. அப்போ அந்த பிள்ளையை நாங்கள் இனங்கண்டு பிள்ளைக்குரிய செயற்பாடு நாங்கள் முன்னெடுக்க வேண்டும். அது நாங்கள் மெதுவாக பிள்ளை எடுத்து நாங்களுக்கு அது பிள்ளைக்கு அழுத்தம் தரக்கூடியதாக இருக்கலாம். அவற்றை நாங்கள் மெதுவாக பிள்ளை இடத்திலிருந்து இலகுவிலிருந்து கடினத்துக்கு செல்ல வேண்டும். இதுதான் மிக முக்கியமான விடயம். பிள்ளை இனங்கண்டு நாங்கள் பிள்ளைக்கு வழங்குகின்ற விடயம் இலகுவிலிருந்து கடினத்துக்கு அவ்வாறு செல்லும்போது பிள்ளை அதை பற்றி கொள்ளும். பிள்ளை இடத்துல அது இலகுவான முறையில் சென்றடைந்தால் பிள்ளை அதை விருப்பத்துடன் ஏற்றுக்கொள்ளும். அந்த ஏற்றுக்கொண்ட மனம் வந்துவிட்டால் பிள்ளை எதையும் தாண்டி செல்லும். ஏன்னு சொன்னால் பிள்ளை இடத்துல அந்த பக்குவத்தை உண்டு பண்ணி, அதாவது அந்த ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பான்மை அதை ஒவ்வாறு வழங்குகின்ற பொழுது பிள்ளையினுடைய எதிர்காலம், பிள்ளையினுடைய இலக்கு நோக்கி தன்னுடைய பயணம் சிறப்பாக சென்று கொண்டிருக்கும். நிச்சயமாக குறிப்பாக இந்த பிள்ளைகளை எடுத்துக்கொண்டால், பாடசாலை மாணவர்களை எடுத்துக்கொண்டால், அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு குழுவாக அவர்கள் இணைந்து செயற்படுகின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு இடம்தான் இந்த கல்லூரி பாடசாலை. அவர்களுடைய அடிப்படை கல்வியை அவர்கள் பெறுகின்ற முதலாவதாக அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு சவால். பெற்றோர்கள் மிக முக்கியமாக உங்களுடைய பிள்ளைகள் தொடர்பான கரிசனையில் நீங்கள் அக்கறை செலுத்த வேண்டும். சமுதாயத்திற்கு உங்களுடைய பிள்ளையை ஒப்படைப்பதற்கான முதலாவது ஒரு பிரிவாக தான் இந்த பாடசாலையிலே அவர்களை சேர்க்கின்றீர்கள். அப்பொழுது அவர்களுடைய இந்த கல்வி நடவடிக்கைகளை அவர்கள் எப்படி பெறுகிறார்கள், குறிப்பாக உங்களுடைய பிள்ளைகளுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை தரம் 1லிருந்தே நீங்கள் சரியாக இனம் காணும் பொழுதுதான் உங்களுடைய பிள்ளைக்கு மிக முக்கியமான ஒரு பரீட்சையாக 5ஆம் தர புலமை பரிசில் தொடர்பாக நாங்கள் பேசும்பொழுது அந்த பரீட்சைக்கு வரும் பொழுதே ஒரு விதமான ஒரு பதட்டமும் ஒரு பயமும் அந்த பிள்ளைகளுக்கு ஏற்பட தொடங்குகிறது. அவர்களுடைய வாழ்க்கையில் பாடசாலை பருவத்தில் முதலாக அவர்கள் சந்திக்கின்ற ஒரு பிரதானமான ஒரு பரீட்சையாக இந்த 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் இருக்கிறது. ஒரு பக்கம் ஆசிரியர்களிடமிருந்து மாணவர்களுக்கான ஒரு சிறந்த மாணவர்களை தெரிவு செய்வதற்கான பரீட்சை என்பதை தாண்டி பெற்றோர்களுக்கான ஒரு பரீட்சையாக இது மாறிவிட்டது. குறிப்பாக ஒவ்வொரு பெற்றோர்களும் அவர்களுக்குள்ளே போட்டி போடுகிறார்கள் இந்த பிள்ளைகளை வைத்து. உண்மையில் அதை பற்றி விளக்க முடியுமா? உண்மையில
தரம் 5 புலமை பரீட்சை என்றது பிள்ளைக்கு ஒரு சவாலான பரீட்சை. சவாலான பரீட்சை என்றதை சவாலாக மாற்றி வைத்திருப்பவர் நாங்கள். பிள்ளைக்கு பரீட்சை தான், அது சாதாரணமான ஒரு பரீட்சை. பிள்ளை இடத்துல நாங்கள் தான் ஸ்காலர்ஷிப்புக்கு ஸ்காலர்ஷிப் வருது, படி 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 என்கிறோம். படி என்பது, படிப்பு என்பது ஒரு செயல்முறை. இது நாங்கள் பிள்ளை இடத்துல சரியான முறையில் கொண்டு சேர்க்கணும். ஆனால் வலுக்கட்டாயமாக திணிப்பது அங்கே திணிப்பு தான் நடக்கிறது தவிர பிள்ளையினுடைய செயற்பாட்டுக்காக நாங்கள் உரிய முறையில் கொண்டு சேர்க்கிறோம் இல்லை. என்னன்னு சொன்னால், இப்போ பிள்ளை 1ஆம் தரம் 2ஆம் தரங்களில் பிள்ளை விளையாட வேணும். பிள்ளையினுடைய செயற்பாடு விளையாட்டு ரீதியான கல்வி, விளையாட்டு ரீதியாக கற்று 3, 4, 5 தரங்கள் மாறும்போது அது பிள்ளைக்கு அந்த புலமை பரீட்சை என்றது ஒரு ஒரு அதாவது இப்போ ஒரு அறிமுகப்படுத்தப்பட்டது நோக்கம் கிராமப்புறங்களில் இருக்கிற வசதி குறைந்த பாடசாலைகளில் உள்ள பிள்ளைகள், திறமையாக படிக்கக்கூடிய பிள்ளைகள் நகர்ப்புற பாடசாலைகளுக்கு அவர்கள் செல்றதுக்காக அந்த பரீட்சையினுடைய பெயரிலேயே புலமை பரிசில் பரீட்சை என்று இருக்கிறது. புலமை பரிசில் பரீட்சை அதற்காகத்தான் வழங்கப்பட்டது. இன்று பாடசாலைகளில் வளங்கள் இப்போ அரசாங்கத்தினால் வளங்கள் பல பங்கீடு நடந்திருக்கிறது. கிராமப்புற பாடசாலைகள்லேயும் பொதுவாக அதுக்குரிய வளங்கள் இருக்கிறது. இப்போ நாங்கள் இந்த நிலைமையை பெற்றார் உணர்றதில்லை. என்னென்னு சொன்னால், இந்த பாடசாலையிலையும் வளம் இருக்குதா என்றதை பெற்றோர் உணர்றார்கள் இல்லை. ஏன்னு சொன்னால், பெற்றோர்களினுடைய போட்டித்தன்மை தான் இங்கே பிள்ளை இடத்துல செல்வாக்கு செலுத்து. பிள்ளைக்கு ஏழுமா ஏழாதான்றது பெற்றார கவலை இல்லை. முதல் மன அழுத்தம் பாடசாலை பிள்ளைகளுக்கு வருவது பெற்றோர்களிடமிருந்து இந்த 5ஆம் ஆண்டில். 5ஆம் ஆண்டு அதைத்தான் பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள், பிள்ளை இடத்துல இந்த பரீட்சைக்காக திணிக்கிறார்கள். ஏன் பெற்றோருடைய பிரச்சனை என்ன, பெற்றோர் தன்னுடைய பிள்ளை சமூகத்தில் இந்த பரீட்சையை பாஸ் பண்ணினால், சித்தி அடைந்தால் தன்னுடைய சுயகௌரவம் பாதுகாக்கப்படும். தான் 4 இடத்துல சொல்லலாம், எந்த பிள்ளை ஸ்காலர்ஷிப் பாஸ். இது ஸ்காலர்ஷிப் பண்ணுறது பிள்ளைகளுக்காக வழங்கப்படுகின்ற ஒரு சிறிய ஒரு பரீட்சை. இது இந்த பிள்ளை இதில் ஸ்காலர்ஷிப் பரீட்சையில் பாஸ் பண்ணி சித்தி அடைந்த மாணவர்கள் இன்று வெளியில் இருக்கிறார்கள். பாடசாலைக்கு வெளியில்னு சொல்வதற்கு ஒரு கல்விப்புலத்திலிருந்து வெளியில் நிற்கிறார்கள். ஆரம்ப காலத்தில் கற்ற மாணவர்கள், அதை விட அந்த பரீட்சையில் சித்தி அடையாத மாணவர்கள் இன்று பெரிய பெரிய பதவிகள் இருக்கிறார்கள். பெற்றோர்கள் விளங்கிக் கொள்ள வேணும், இது ஒரு சாதாரண ஒரு பரீட்சை. அவர்களுக்கான ஒரு படிக்கலை ஏறுவதற்கான ஒரு முதல் அஸ்திவாரம், ஒரு அத்திவாரம். அது இந்த அத்திவாரத்தில் தவறினாலும் பிள்ளை இன்னொரு படிக்கட்டும் அது கடந்து போகும். நாங்கள் பிள்ளையினுடைய அழுத்தத்தை கூட்டி பிள்ளையினுடைய உடல் உள ரீதியாக பிள்ளையை பாதிக்க செய்கிறோம். அநேகமான பெற்றோர்கள் பிள்ளையை விளையாட விடுறதே இல்லை. இந்த காலங்களில் பிள்ளை விளையாட வேணும், விளையாட்டு ரீதியாக கற்க வேணும், நிறைய விடயங்கள் சமூகத்தோடு சேர்ந்து பழக வேணும். அவ்வாறு பழகுகின்ற பொழுது தான் பிள்ளை இடத்துல தன்னுடைய ஆளுமை பண்புகள் விருத்தி அடையும். நாங்கள் அவ்வாறு இல்லாவிட்டால் பிள்ளையை ஒரு பொம்மையாகத்தான் நாங்கள் வளர்ப்போம். வீட்டுக்குள்ளேயே பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் நிகழ்காலத்தில் காணப்படுது. இன்றைய சூழ்நிலை அதான் நடந்து கொண்டிருக்கிறது. அநேகமான பெற்றோர்களுக்கு விருப்பம் இல்லை, தன்னுடைய பிள்ளை பக்கத்து வீட்டு பிள்ளையோட விளையாடுறது விருப்பம் இல்லை, பக்கத்து வீட்டு பிள்ளையோட பேசுறது விருப்பம் இல்லை. ஏதோ நடந்தால் பேசினால் தன்னை விட்டு பிரச்சனை வெளியில். இது ஒரு பிரச்சனையே இல்லை. பிள்ளை வெளியில் போகணும், வெளியில் பேச வேணும். எங்களுடைய குறைகளை இனங்காண்கின்ற ஒரு சமுதாயத்துக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம்னு சொன்னால் அது சமுதாயத்தினுடைய பிரச்சனை. சமுதாயம் தவறாக நடந்து கொள்கிறது, அது எங்களுடைய பிரச்சனையே இல்லை. நாங்கள் எங்களுடைய பிள்ளையினுடைய எதிர்காலத்தை நாங்கள் யோசிக்க வேணும். பிள்ளை பழகத்தான் வேணும். பிள்ளை பழகுவதன் மூலம் தான் சமுதாயத்தை உணர்ந்து கொள்ளும். நல்லது கெட்டதை உணர்ந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் 4 பேரோடு பழக வேணும். பழகுனா தான் அதனுடைய பிள்ளை சமூகத்தில் இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று உணர்ந்து கொள்ளும். அதிலிருந்து பிள்ளை விடுபடுவதற்கு பிள்ளை தானாக தயாராகிக்கொள்ளும். அதை விடுத்து நாங்கள் பிள்ளையினுடைய இன்றைய சூழ்நிலையில் நாங்கள் தொலைபேசியை கொடுக்குறோம், தொலைக்காட்சியை பிள்ளைக்குரிய கார்ட்டூன்ஸ். பிள்ளை அதனுடைய இருந்து கொண்டு பிள்ளைக்கு சமூகத்துக்குள்ளே போனால் சமூகத்திலிருந்து என்ன பேசுறேன்னு தெரியாது. வெளிப்புற அறிவு என்பது மிகவும் கம்மியாக, சமூகத்தை முகம் கொடுக்க தெரியாது. பிள்ளையினுடைய எதிர்காலம் மிகவும் கேள்விக்குறி. அவ்வாறான நிலையிலிருந்து பிள்ளைகளை மீட்கிறதாக இருந்தால் பிள்ளை சமூகத்தோடு இணைந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பாக நீங்கள் கூறியது முற்றிலுமே சரியான ஒரு விடயம். காரணம், பாடசாலை கல்வியை முடித்து ஒரு கல்லூரி வாழ்க்கைக்கோ அல்லது ஒரு தொழில் ரீதியாக ஒரு நிறுவனத்திற்கோ செல்லும் பொழுது சக ஊழியர்களோடு அல்லது சக மாணவர்களோடு பழகுவது என்பதே அந்த பிள்ளைகளுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக மாறுகிறது. காரணம், ஒரு வட்டத்துக்குள்ளே அவர்கள் வாழ்ந்த விதம் அவர்களை சமூகத்தோடு ஒன்றி வாழ்வதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காலத்தை அவர்களுக்கு செலவிட வேண்டிய ஒரு விடயத்தை கூறிக்கொள்கிறது. குறிப்பாக பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளை கையிலே பிடித்து வைத்திருக்கிறோம், பாதுகாப்பு வைத்திருக்கிறோம் என்கின்ற ஒரே காரணத்தை நீங்கள் அடிப்படையாக கொண்டு உங்கள் பிள்ளைகளினுடைய எதிர்காலத்தை சிதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக அவர்களை சுதந்திர பறவைகளாக பறக்க விட வேண்டும்.
ஆனால் அந்த பறவையினுடைய ஒட்டுமொத்த செயற்பாடுகளும் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். அதற்கு நீங்கள் அவர்களோடு தினந்தோறும் அவர்களுடைய செயற்பாடுகள் தொடர்பாக ஒரு மணி நேரமாவது இரவு வேளையிலே பேசி இன்றைய நாளில் நீங்கள் என்ன செய்தாய் என்கின்ற இந்த கேள்வியோடு அவர்களுடைய நடவடிக்கைகளை நீங்கள் தொடர்ந்தாலும் கூட உங்களுடைய பிள்ளை எப்பொழுதுமே உங்களுடைய கையில் தான் இருக்கும் என்கின்ற ஒரு விடயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். நிகழ்காலத்தில் நாங்கள் பல சவால்களை இவ்வாறான விடயங்களை குறிப்பாக இந்த தொலைக்காட்சியினூடாக ஒவ்வொரு செய்திகளினூடாகவும் இவர்கள் படுகின்ற பாடுகள் அதே நேரத்தில் இவர்களுக்கு ஏற்படுகின்ற விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அதனால்தான் இன்றைய எமது அதிதி கூட இந்த முகாமைத்துவம் தொடர்பாக எமக்கு பல்வேறுபட்ட விடயங்கள் குறிப்பாக கல்வி முகாமைத்துவம் என்பது ஏன் அவசியமாகிறது இந்த ஒரு கேள்விக்கும் கூட உங்களிடம் நான் பதிலை எதிர்பார்க்கிறேன். கல்வி முகாமைத்துவம் என்று சொல்லும்போது இது இந்த கல்வி முகாமைத்துவம் கல்வி என்கின்ற ஒரு பதம் இது ஒரு செயற்பாட்டு ரீதியான ஒரு சொல். இது உயிரோட்டமான சொல். இதை திட்டமிட்டு தான் நாங்கள் பிள்ளைகளுக்கு வழங்க வேணும். அப்போ இங்கே கல்வி முகாமைத்துவத்தின் மூலம் கல்வி முகாமைத்துவத்தை சரியான முறையில் திட்டமிடுவதன் மூலம் பிள்ளையை இனங்கண்டு அந்த பிள்ளைக்கு பொருத்தமான கல்வியை எவ்வாறு வழங்குவது, அது எப்படி வழங்குவது, எங்கு வழங்குவது என்பதை திட்டமிடக்கூடிய ஒரு முறைதான் இந்த கல்வி திட்டமிடல். கல்வியில் மிக முக்கியமாக இருக்கும். அவ்வாறு திட்டமிட்ட கல்வி சரியான முறையில் நெறிப்படுத்தப்பட வேண்டும், ஒழுங்கமைக்கப்பட்டு அதுக்கு பின்னால் நெறிப்படுத்தப்பட்டு அதுக்கு பின்னால் பிள்ளையிடத்தில் சரியான முறையில் கட்டுப்படுத்தப்பட்டு கொண்டு சேர்க்கப்பட வேண்டும். இதுதான் கல்வி முகாமைத்துவனுடைய முக்கியத்துவம். இந்த கல்வி முகாமைத்துவத்தில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ கல்வி முகாமைத்துவத்தில் ஈடுபடுகின்றவர்கள் தங்களுடைய செயற்பாடுகள் என்ன, தங்கள் எவ்வாறு இந்த கல்வியை கொண்டு செல்ல வேணும் என்பதை உணர்ந்திருக்க வேணும். உணர்ந்திருந்தால்தான் இந்த கல்வி முகாமைத்துவம் கல்வியில் செல்வாக்கு செலுத்தும். கல்வியில் செல்வாக்கு செலுத்தக்கூடியது. இன்று நாங்கள் நிறைய எதிர்பார்க்கிறோம், நிறைய விடயங்களை நாங்கள் எதிர்கொள்கிறோம். இந்த கல்வி முகாமைத்துவத்தில் ஈடுபடுகின்ற சிலர் பெரும்பான்மையானவர்கள் செயற்படுத்திக் சிலர் அது பற்றி தெளிவில்லாமல் இருக்கிறார்கள். அதனால் அந்த கல்வி முகாமைத்துவம் சரியான முறையில் அமுல்படுத்தப்படாமல் இருக்கிறது எங்களுடைய நாட்டில். அப்படி ஒரு சூழ்நிலையை நாங்கள் எதிர்கொள்கிறோம். அதனால தான் இந்த கல்வி முகாமைத்துவம் ஒரு முக்கியமான ஒரு விடயம். திட்டமிட்டு சரியான முறையை செயற்படுத்த வேணும். என்ன சொன்னால் இப்போ கல்வியில் பாடசாலையை பொறுத்தவரையில் ஒரு ஆசிரியர் திட்டமிட்டு தன்னுடைய பாடக்குறிப்பு வருடாந்த குறிப்பெல்லாம் தயார் செய்து தான் பாடசாலையில் கற்பிக்க வேணும். ஏன்னு சொன்னால் நான் பிள்ளைக்கு நான் என்ன படிப்பிக்க போகிறேன்றதை நேற்றே திட்டமிடுவதாக இருந்தால் பிள்ளையை பற்றி தெரிஞ்ச ஆசிரியராக இருக்கும். பிள்ளையை பற்றி இந்த பிள்ளைக்கு இந்த விடயத்தில் இவ்வாறு இந்த கல்வியை கொண்டு போக வேணும், இந்த கல்வி அணுகுமுறையை நான் பயன்படுத்த வேணும், கல்வி நுட்ப முறையை நான் பயன்படுத்த வேணும், இதால் பயன்படுத்துவதால் தான் இந்த பிள்ளை இடத்துல இதை கொண்டு சேர்க்க முடியும் என்ற ஒரு முகாமைத்துவம் கல்வியில் ஒரு கட்டாயம் திட்டமிடல் இருக்க வேணும். அவ்வாறு திட்டமிட்டு தான் அந்த கல்வியை அமுல்படுத்த வேணும். அதே மாதிரி தான் பாடசாலையில் இருக்கிற அதிபரும் சிந்திக்க வேணும். எந்த பாடசாலையில் இருக்கிற மாணவர்கள் இத்தனை மாணவர்கள் இருக்கிறார்கள், இத்தனை ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், இந்தந்த பாடம் நடைபெறுகிறது, இந்தந்த பாடம் நடைபெறவில்லை, இதுக்கான காரணம் என்ன, இதை நான் எவ்வாறு தீர்த்து வைக்க முடியும் என்று சொன்னால் என்னுடைய பிள்ளை என்னுடைய எதிர்காலம் இங்கு தங்கி இருக்கிறது என்பதை திட்டமிட்டு செயற்படுத்துவதற்குத்தான் இந்த கல்வி முகாமைத்துவம் இங்கு மிக முக்கியமானதாக காணப்படுகிறது. அதே போன்று பாடசாலையில் இது அதிபருடைய சின்ன ஒரு பொறுப்பினை சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி கல்வி அதிகாரிகள் இருக்கிறார்கள். கல்வி அதிகாரிகளும் அப்போ பாடசாலையில் கல்வி முறை எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படுகிறது, அதன் மூலம் கிடைக்கின்ற பெறுபேறுகள் என்ன, இதனுடைய பெறுபேறுகள் போதுமானதா பொருத்தமானதா, இதுக்கு மேலதிகமாக இவற்றை நாங்கள் விருத்தி செய்ய முடியுமா என்பதை திட்டமிடுவதற்கு கல்வி அதிகாரிகளுக்கும் இந்த கல்வி முகாமைத்துவம் மிக முக்கியமானதாக இருக்கும். உண்மையிலேயே நீங்கள் கூறிய அந்த 4 விடயங்களை எவரொருவர் சரியாக பின்பற்றுகிறாரோ கல்வியை தாண்டி வாழ்க்கையிலும் கூட அந்த 4 விடயங்கள் என்பது பயனுள்ளதாக இருக்கிறது. முதலில் எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் நாங்கள் திட்டமிட வேண்டும், அதற்கு பிறகு அதனை ஒழுங்கமைக்க வேண்டும், அதற்கு பிறகு அதனை கட்டுப்படுத்த தெரிந்திருக்க வேண்டும், அதற்கு பிறகுதான் அதனை நாங்கள் செயற்படுத்த வேண்டும். இந்த 4 விடயங்களை எவரொருவர் சரியாக முகாமைத்துவப்படுத்துகிறாரோ அவருடைய வாழ்க்கை என்பது எப்பொழுதுமே சிறப்பானதாக இருக்கும். எந்த ஒரு விடயத்திற்குமே நாங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய கடைபிடிக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. இவ்வாறான இந்த கல்வியினுடைய முகாமைத்துவத்தினுடைய செயற்பாடுகள் என்பது நிகழ்கால இலங்கையில் எப்படி இருக்கிறது? இந்த கல்வி முகாமைத்துவத்தினுடைய செயற்பாடு என்று சொல்லும்போது இலங்கையை பொறுத்த வரைக்கும் 1971ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட இளைஞர்கள் மூலமான கலவரத்துக்கு பிறகுதான் இந்த கல்வியில் ஏற்பட்ட தாக்கம்தான் இந்த கலவரத்துக்கு காரணம் என்று சொல்லி இலங்கை அரசாங்கம் 1972ஆம் ஆண்டு கல்வியை பன்முகப்படுத்துகிறாங்க. பல்வேறு அதிகாரத்தை அதிகார பயிர் பரவலாக்கப்பட்டு அது படிப்படியாக இன்றைக்கு எங்கள் பாடசாலையில் இப்போ பாடசாலை மட்டம், அதுக்கு பிறகு கோட்டை மட்டம், கோட்டை மட்டத்துக்கு பிறகு வலய மட்டம்,
அதுக்கப்புறம் மாகாண மட்டம், தேசிய மட்டம் என்ற ரீதியில் வந்து கல்வி வந்து பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கு. பகிர்ந்தளிக்கப்பட்டதுன்னா கல்வி அதிகாரம் வந்து பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கு, பரவலாக்கப்பட்டு ஒரு விஸ்தரிக்கப்பட்டிருக்கிறது. விஸ்தரிக்கப்பட்டு வந்து இந்த செயற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதாவது பாடசாலை மட்டத்தின் மூலம் தெரிவு செய்யப்படுகின்ற மாணவர்கள் கோட்ட மட்டத்துக்கு செல்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இவ்வாறு அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டதன் விளைவாக பாடசாலைகள் நேரடியாக அவதானிப்புக்கு உட்படுத்தப்படுகின்றன. அவதானிப்புக்கு உட்படுத்தப்பட்டு அது பகுப்பாய்வுகளுக்கு மேற்கொள்ளப்பட்டு அதனுடைய பெறுபேறுகள் உரிய முறையில் அடையப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதை அதை வந்து ஒரு பகுப்பாய்வின் அடிப்படையில் தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இன்றைக்கு அந்த அதிகார பரவலாக்கம் இன்றைக்கு காணப்படுகிறது. நிகழ்கால கல்வி தொடர்பாகவும் கல்வியினுடைய நிலை தொடர்பாகவும் அதிகமாகவே நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலையில் தான் இருக்கிறோம். அதே நேரத்தில் எம்மோடு இணைந்து பல்வேறுபட்ட விடயங்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார் கலகெதர முஸ்லிம் மகா வித்தியாலயத்தினுடைய முன்னாள் அதிபரும் பிரிட்டிஷ் மாடர்ன் சர்வதேச பாடசாலையினுடைய கல்வி ஆலோசகருமான மெஹதி ஹசன் அவர்கள் தான். வணக்கம். உண்மையிலேயே பல விடயங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இப்பொழுது நாங்கள் இந்த அதிபர்களினுடைய முக்கியத்துவம் தொடர்பாக அவர்களுடைய வகிப்பாகங்கள் தொடர்பாக நாங்கள் அதிகமாக பேச வேண்டும். சொல்ல முடியுமா? ஆம், அதிபர்கள் சொல்லுகின்றவர்கள் பாடசாலையினுடைய முக்கியமான ஒரு பதவி நிலையில் உள்ளவர்கள். இவர்களை பற்றி பேசுவதாக இருந்தால் அதிபர்கள் பாடசாலையினுடைய ஒரு வளர்ச்சியும் வீழ்ச்சியும் அதிபரினுடைய கையில் தான் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அதிபர் அந்த முக்கியமான பங்களிப்பை செய்ய வேண்டியவராக இருக்கின்றார். அவர் வந்து முக்கியமாக அனைத்துக்கும் பொறுப்பானவர். பாடசாலை கல்வி நடவடிக்கையாக இருக்கலாம், கல்வி சாரா நடவடிக்கையாக இருக்கட்டும், அனைத்துக்கும் அதிபர் பொறுப்புடையவராக இருக்கின்றார். இவ்வாறு அந்த அதிபருடைய செயற்பாடுகள் பாடசாலையை மையப்படுத்தியதாக, பாடசாலையின் எதிர்காலத்தை மையப்படுத்தியதாகவும், பாடசாலை மாணவர்களினுடைய எதிர்காலத்தை மையப்படுத்தியதாகவும் ஒவ்வொரு நிமிடமும் சிந்திக்கின்ற ஒரு போக்கு காணப்பட வேண்டும். என்னென்னு சொன்னால் அவ்வாறு சிந்திப்பவராக இருந்தால் தன்னால் வந்து தன்னுடைய அந்த மாணவர் சமூகத்துக்கு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பை ஆற்ற முடியும். இவர் வந்து தன்னிடத்தில் காணப்படுகின்ற ஆளுமை பண்புகளை விருத்தி செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் தன்னை சுற்றி தன்னுடைய சூழலில் நடக்கின்ற விடயங்களை இனங்காணக்கூடியவர்களாக இனங்கண்டு அவற்றில் என்ன பிரச்சனை இருக்கிறது, அவற்றை நான் எவ்வாறு தீர்த்து கொள்ள வேணும், அவற்றை நான் எவ்வாறு மாற்றியமைக்க வேணும், அதற்கு நான் எவ்வாறு இயல்பாக்கம் அடைய வேணும் போன்ற விடயங்களில் வந்து ஈடுபாடுடையவராக. இப்போ பல அதிபர்களை நாங்கள் பார்க்கலாம், திறமையாக செயற்படக்கூடியவர்கள். சிலர் வந்து என்ன செய்வார்கள்னு சொன்னால் அவர்களுக்கு உரிய பதவி ஒரு பாடசாலை அதிபர் என்ற நிலையிலிருந்து நாளாந்தம் அதே செயற்பாடுகளை செய்து கொண்டிருப்பார்கள். அங்கு வந்து ஒரு உயிரோட்டம் காணப்படாது. உயிரோட்டம் காணப்படுவதாக இருந்தால் நாளாந்தம் பாடசாலையின் மாற்றங்கள் நிகழ வேணும். ஏன்னா பிள்ளை வந்து பார்க்கின்ற சூழலிலிருந்து வகுப்பறை சகல விடயங்களும் கல்வியிலிருந்து எல்லாம் வந்து மாற்றங்களை கொண்டு இப்போ ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான பாடசாலைன்னு சொன்னால் கட்டாயம் கட்டடம் மாற வேணும்னு இல்லை. அப்போ பிள்ளையினோட ஒரு பூமரத்தை நாட்டினாரும் இன்று வந்த பிள்ளை வந்து எல்லாத்தையும் உற்று நோக்கக்கூடியது. நாங்கள் நினைக்கக்கூடாது பிள்ளை எங்களை கவனிக்கவில்லை என்று. நாங்கள் அணிகின்ற ஆடையிலிருந்து எல்லாத்தையும் கவனிக்கும். நிச்சயமாக அந்த பாடசாலையினுடைய சூழலே கூட பிள்ளைகளுடைய கல்வியில் மிக முக்கியமாக தாக்கம் செலுத்தக்கூடிய ஒன்று தான். மிக முக்கியமாக என்னென்னு சொன்னால் எங்களுடைய நடை உடை பாவனை பிள்ளை அவதானித்து கொண்டிருக்கிறது. நாங்கள் நினைத்து சிலர் நினைக்க வேணாம், நான் இதை போட்டு இவ்வாறு நடந்து வந்தால் என்னோட பிள்ளை அதை பற்றி கவனம் எடுக்காது. நிச்சயமாக இல்லை. என்னென்னு சொன்னால் பிள்ளைக்கு முன்னால் நாங்கள் ஒரு ஆளுமை மிக்கவராகத்தான் இன்னும் தோன்ற வேண்டும். ஏன்னா பிள்ளை வந்து எங்களை ஆளுமை மிக்கவராக பார்த்து பழகிவிட்டது. நான் இவ்வாறு இல்லை என்ற நிலையை நாங்கள் கொண்டு வரக்கூடாது. என்னென்னு சொன்னால் அந்த பிள்ளைக்கு கல்வியை பெற்றுக்கொள்வதாக இருந்தால் என்னை ஒரு உதாரணமாகத்தான் அந்த பிள்ளை எடுத்துக்கொள்ளும். பிள்ளையினுடைய ரோல் மாடல் நாங்கள். உண்மையில் நான் சொல்வதாக இருந்தால் எனக்கு கல்வி கற்றுத்தந்த ஆசிரியர்கள் கூட நாங்கள் இன்றைக்கும் நாங்கள் உதாரணமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். உண்மையில் நான் ஒரு ஆசிரியரை பற்றி இந்த இடத்துல குறிப்பிட வேணும். எனக்கு ஒரு பேர் சொன்னால் நான் நேசராசா ஆசிரியர்னு சொல்லி நாங்கள் உயர்தரம் படிக்கும்போது அந்த ஆசிரியர் தன்னுடைய வீட்டுக்கு எங்களை அழைத்து ஒரு 5 மாணவர்களை அழைத்து அவர் தன்னுடைய வீட்டில் எங்களை தங்க வைத்து இரவு நேரத்தில் நாங்கள் அவற்றை வீட்டுக்கு செல்ல வேணும். அவ்வாறு இன்று வந்த குருகுல கல்வி மாதிரி நான் சொல்லலாம். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு அந்த ஆசிரியர் எங்களுக்கு நிறைய வழிகாட்டினார். அதன் விளைவாக நாங்கள் இன்று இங்கே நிற்கிறோம். அவ்வாறு அந்த ஒரு நிலைமை ஒவ்வொரு அதிபரும் வந்து தன்னுடைய பாடசாலை சம்பந்தமாக சிந்திப்போறார். தன்னுடைய பிள்ளை குடும்பம் இருக்கலாம். நிறைய அதிபர்கள் கூறுகின்ற விடயங்களும் இந்த சில
சில ஆசிரியர் கூறுகின்ற விடயங்களும் வேலைப்பளு இருக்கிறது, அதனால் வேலை சுமையால் தன்னுடைய குடும்பத்தை கவனிக்க வேணும். நிச்சயம் குடும்பத்தை கவனிக்கத்தான் வேண்டும், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதே மாதிரி தன்னுடைய பாடசாலையும் கவனிக்க வேணும். நிச்சயமாக பலர் இதை ஒரு சேவை என்பதையும் மறந்து விட்டார்கள். அதிபர் சேவை என்றது ஒரு சேவை. அப்போ அதனால் நாங்கள் என்னிடத்தில் பொறுப்பளிக்கப்பட்ட மாணவர்கள், அது நிச்சயமாக 1000 1500 குடும்பங்களை சேர்ந்த மாணவர்கள் இருக்கிறார்கள் சில பாடசாலைகளில். அப்போ நாங்கள் அவ்வளவு குடும்பத்துக்கு நாங்கள் தான் பொறுப்புதாரிகள். நிச்சயமாக என்னுடைய பாடசாலையிலிருந்து ஒரு வகுப்பிலிருந்து 10 மாணவர்கள், ஒரு 50 40 புள்ள படிக்கிற வகுப்பிலிருந்து 10 மாணவர்கள் ஒரு பொறுப்பேற்றை அடைவது சிறப்பல்ல. 40 பிள்ளையும் பாஸ் ஆக வேணும். 40 பிள்ளையும் ஏதோ ஒரு வகையில் தன்னுடைய வாழ்க்கையை கட்டமைக்கக்கூடிய முறையில் நாங்கள் அதை ஏற்படுத்தி கொடுக்க வேணும். கல்வி ரீதியான செயற்பாடுகள் இருக்குது, இணைப்பாடுதான செயற்பாடுகள் இருக்கின்றன. அவற்றின் மூலம் ஒன்று நாங்கள் அவற்றை வழிப்படுத்தலாம். ஏன்னு சொன்னால் எங்களுடைய இலக்கு பிள்ளையினுடைய எதிர்காலத்தை திட்டமிடுவது, எதிர்காலத்தை சரியான முறையில் வடிவமைத்து பிள்ளையிடத்தில் கொடுக்க வேணும். நாங்கள் கல்வி கற்கின்ற 4 பிள்ளைக்கோ 1000 பிள்ளைக்கோ கற்பிப்பதற்கு நாங்கள் தேவையில்லை. பிள்ளை தானாகவே கற்றுக்கொள்ளும். மேலதிகமான எங்களிடத்தில் இருக்கிற கல்வி கற்க இயலாத பிள்ளைகள், அவர்களோட தவறுகளை, அவர்களுக்கு என்ன தடைகள் இருக்கிறது, அவற்றை இனங்கண்டு அவற்றுக்குரிய கற்றல் கற்பித்தலை திட்டமிட்டு வடிவமைக்கக்கூடிய பொறுப்பு அதிபருக்கு இருக்கிறது. ஏன்னு சொன்னால் அதிபர் தன்னுடைய மாணவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்பதை பொறுப்பேற்று அட்டவணை மூலம் உரிய ஆசிரியர்களை அணுகி அவற்றை அறிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு அறிந்து கொண்டு பிள்ளையினுடைய எதிர்காலத்தை, தன்னுடைய மாணவருக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது, பெற்றோரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அதிபரிடம் இருக்கிறது. சமூகத்தில் நடக்கிற சம்பவங்கள், சமூகத்தின் சார்ந்த மிகப்பெரிய தலைவர்கள் இருப்பார்கள், அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சந்தித்து அவர்களிடத்தில் கூறலாம், இந்த பிள்ளையினுடைய நிலைமை இவ்வாறு இருக்கிறது, இதைவிட்டு நாங்கள் எவ்வாறு வடிவமைப்பது, அவருக்கு என்ன உதவிகள் செய்வது, அவ்வாறு திட்டமிடக்கூடிய வகையில் ஒரு அரசாங்கத்திடமிருந்தும் கூட பல்வேறுபட்ட உதவிகள் கிடைக்கும். நிச்சயமாக பெறலாம். ஏன்னு சொன்னால் பிள்ளையிடத்தில் பிள்ளைக்கு ஏதோ குறை இருக்குதுன்னு சொன்னால், கல்வி கற்கிற தடை இருக்குதுன்னு சொன்னால் நாங்கள் அதை ஒரு பிரதேச இலக்கம் மூலமாக நாங்கள் அறிவிக்கலாம். அறிவித்து அதற்கு தான் உரிய அதிகாரிகள் இருக்கிறார்கள். அவர் அறிவிப்பதன் மூலம் உரிய வளங்களை பெற்று பிள்ளை கொடுக்கலாம். பிள்ளையினுடைய எதிர்காலத்தில் நாங்கள் திட்டம் பார்த்து கொள்ளலாம். நிறைய பிள்ளைகள் கல்வியில் இடைவிலகக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள். இடைவிலகி விட்டால் பிள்ளைக்கு என்ன காரணத்துக்கு இடைவிலகினதுன்றது தெரியாத அதிபர்கள் இருக்கிறார்கள். நிச்சயமாக அப்படி இருந்து கொள்ள முடியாது. என்னுடைய பிள்ளை, நான் நிச்சயமாக அந்த பிள்ளையினுடைய வீட்டுக்கு நான் எத்தனை தடவை சென்று இருக்கிறேன். இல்லாத பிள்ளையோ இருக்கிற பிள்ளையோ அது ரெண்டாவது விஷயம். எங்களுடைய இலக்கு பிள்ளை. நாங்கள் பிள்ளை இடத்துல வீட்டுக்கு சென்று பிள்ளையினுடைய பிரச்சனை என்ன, நிறைய 2 நாளாக சில பிள்ளைகள் பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் 2 மாதம் 3 மாதமாக வராது. அப்போ அந்த காலங்களெல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம். 1 வாரம் 2 வாரம் பிள்ளை ஏதோ அவசர விடயமாக 1 வாரம் பாடசாலைக்கு வராவிட்டாலும் பெற்றோரை அணுக வேணும். நாங்கள் என்ன காரணத்துக்காக கூட பிள்ளை வரல. பாடசாலையில் இதற்கென்று பிரத்யேகமாக ஏதேனும் பிரிவுகள் இருக்கிறதா? பிள்ளைகள் கல்வி சார்ந்த நடவடிக்கைகளை தாண்டி மனோரீதியாக பிள்ளைகளை இனம் காண்பதற்கு இவ்வாறான பிரிவுகள் எதுவும் இருக்கு? ஆமாம், நிச்சயமாக பாடசாலைகளில் வழிகாட்டல் ஆலோசனை சேவை இருக்கிறது. வழிகாட்டல் ஆலோசனை சேவைங்கிறப்போ ஒரு பாடசாலையில் 10 பாட வேளைகளை ஒதுக்கி ஒரு ஆசிரியருக்கு வழங்கி இருக்கிறார்கள். வழங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அவ்வாறு வழங்குகின்ற போது அந்த மாணவர் வரவில்லை என்று சொன்னார், இப்போ நாங்கள் ஒவ்வொரு நாளும் பதிவேடு நடத்துகிறோம், தினவரவு அப்போ பதிகிறோம். அவ்வாறு பதிகின்ற போது ஒரு கிழமையோ ஒரு பிள்ளை வரவில்லை என்று சொன்னால் வகுப்பாசிரியரை அவதானிக்க வேணும். அவதானித்து பெற்றோரை அணுக வேணும். பெற்றோரை அணுகி காரணத்தை உடனடியாக அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணமாக இருந்தால் பரவாயில்லை. ஏற்றுக்கொள்ள முடியாத காரணமாக இருந்தால் உடனடியாக அதிபருக்கு அறிவிக்க வேணும். அதிபர் உடனடியாக அந்த பெற்றோரை அழைத்து என்ன பிரச்சனை, உங்களோட பிள்ளைக்கு வராதுக்கான காரணம் என்ன, இவ்வாறு நாங்கள் திட்டமிட்டு நாங்கள் நடத்தினோம்னு சொன்னால் பிள்ளையினுடைய இடைவிலகல் இருக்காது. நிச்சயமாக அதிகமாக இந்த கிராமப்புறங்களிலே நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு விடயமாக மாறிவிட்டது இடைவிலகல் என்பது. நிறைய ஆய்வுகள் இந்த இடைவிலகல் சம்பந்தமாக தான் பேசுது. என்னென்னு சொன்னால் கல்வி கற்க வேண்டிய பிள்ளைகள் எங்களுக்கு இடைவிலகலாகத்தான் நாங்கள் பார்க்கிறோமே தவிர அந்த பிள்ளையினுடைய அறிவு திறன் எங்களுக்கு தெரிவதில்லை. அந்த பிள்ளையினுடைய எதிர்காலம் எங்களுக்கு தெரிவதில்லை. அவ்வாறு நாங்கள் சிந்தித்திருந்தோம்னு சொன்னால் இன்றைக்கு பல அறிவாளிகள் வெளியில் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவனுடைய திறமைகளை எங்களால் இனங்காண்டு அவனை நாங்கள் பாடசாலைக்குள் கொண்டு வர வேணும். என்னுடைய எதிர்காலம், உங்களுடைய பிள்ளையினுடைய எதிர்காலம் உங்களுடைய பாடசாலையில் இருக்குது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேணும்.
அவ்வாறு உணர்ந்து கொண்ட பிள்ளையை நாங்கள் பாடசாலைக்குள் கொண்டு வந்தோம்னு சொன்னால் பெற்றாருக்கு தெரியாது. நாங்கள் உண்மையில் பெற்றாரில் குறை சொல்லவே மாட்டேன். என்னென்னு சொன்னால் அவனுடைய கற்றல் அறிவும் அவனுடைய செயற்பாடுகளும் எவ்வாறு இருக்கும்ன்றது அவனுடைய மட்டத்தை பற்றி நாங்கள் மதிப்பிட முடியாது. அந்த தேவைக்கு அவன் பெற்றோர் பிள்ளையை பாடசாலைக்கு அனுப்பாமல் இருக்கலாம். ஆனால் பிள்ளைக்கு கற்கின்ற கல்வி பாடசாலை எவ்வளோ முக்கியம்ன்றது எங்களுக்கு தெரியும். பலருக்கும் இந்த ஒரு குடும்ப சூழ்நிலை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அவ்வாறு அந்த பிரச்சனையை நாங்கள் கொஞ்சம் சற்று அணுகலாம். அணுகுவதற்கு எங்கள்கிட்ட அதிகாரம் இருக்கிறது. ஏன்னு சொன்னால் நாங்கள் அதிபர்கள், பாடசாலைக்கு பொறுப்பானவர்கள். என்னுடைய பிள்ளையாகத்தான் பாடசாலையை சேர்க்கும் போதே அது என்னுடைய பிள்ளையாகிடுது. ஒரு வீட்டை தாண்டி ஒரு பிள்ளை அதிகமாக நேரத்தை செலவிடுவது பாடசாலை. ஏன் பாடசாலையில் பிள்ளை அதோட பிள்ளை நம்பி வர வேணும். பாடசாலை ஒரு ஆபத்துக்களற்ற ஒரு இடமாக இருக்க வேணும். அது பெற்றோரும் பிள்ளையை நம்பி அனுப்ப வேணும். ஏன்னு சொன்னால் என்னுடைய பிள்ளை பாடசாலைக்கு போனால் பாதுகாப்பாக இருப்பான். அது பௌதிக ரீதியான வளங்கள் சரியாக இருக்கலாம், உளவியல் ரீதியான செயற்பாடுகள் இருக்க வேணும். எல்லாத்தையும் நாங்கள் திட்டமிட வேணும். எந்த ஒரு பிள்ளையையும் பாதிக்கும் வகையில் நாங்கள் சொற்பிரயோகங்களும் கூட செய்யக்கூடாது. ஏன்னு சொன்னால் பலர் தன்னுடைய பெற்றோர்களை இழுத்து பேசுகிறது. இப்போ சில நான் சொல்வது என்னென்று சொன்னால் உளவியல் ரீதியாக சில பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள். ஆசிரியர் தெரியாமல் இப்போ சில ஆசிரியர்கள் உங்களுடைய தகப்பன் தெரியாதா, தாயை தெரியாதா என்கின்ற வார்த்தைகளை விடுகிறார்கள். அவ்வாறு பேசுகின்ற போது பிள்ளை உளவியல் ரீதியாக பாதிக்கப்படுது. அதுதான் உண்மையிலேயே காரணம். பல மாணவர்கள் ஒன்றிணைந்து இருக்கின்ற ஒரு இடத்திலே தன்னுடைய பெற்றோரையோ அல்லது ஏதோ ஒரு விடயத்தை ஆசிரியர்கள் குறை கூறும் பொழுது ஏனைய மாணவர்களிடத்தில் அவர்களுக்கு சகஜமாக இருக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும் பொழுது முதல் மன ரீதியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சந்தர்ப்பமாக குறிப்பாக பல ஆசிரியர்கள் விடுகின்ற ஒரு பிள்ளையாகவும் கூட அது மாறி. நிச்சயமா என்ன சொன்னால் இப்போ ஆசிரியர் தொழிலில் வார அனைவருக்கும் ஒரு சிறந்த பயிற்சியை வழங்குவது இல்லை. இப்போ நான் சொல்வதனால் கல்விக்கல்லூரி முடித்து வருகின்ற ஆசிரியர்கள் அவர்கள் ஆசிரியர் தொழிலுக்கு தயார்படுத்தப்பட்டு அனுப்பப்படுகிறார். ஆனால் நாங்கள் பட்டதாரிகளாக இருக்கிறோம். பட்டதாரிகளாக இருந்து ஆசிரியர் நியமனம் பெறும்போது உரிய பயிற்சிகள், அதாவது பிள்ளையை இனங்காணக்கூடிய உளவியல் ரீதியான பயிற்சிகள் எல்லாம் வழங்கப்படுவதில்லை. பிள்ளையிடத்தில் கைப்பார்க்கு பேச வேண்டும் என்ற பயிற்சிகள் வழங்கப்படுவதில்லை. அதனால் பிள்ளைக்கு எதேச்சியாக நாங்கள் எதையோ ஒரு வார்த்தையை பேசிவிடுகிறோம். ஆனால் பிள்ளையினிடத்தில் அது மனதில் பாதிக்கப்படும், மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். வாழ்நாள் முழுக்க இருக்கும். அது எங்களுக்கு உணர மாட்டோம். நாங்களும் ஏதோ எங்களுக்கு டென்ஷன் சொல்லி நாங்கள் பேசிடுவோம். டென்ஷன்ன்றது எனக்கு கற்பிக்கின்ற ஆசிரியர்களுக்கு இருக்கக்கூடாது. பாடசாலையில் நுழையும் போது என்னுடைய பிரச்சனைகளை கலத்தி அறிய வேணும். கலட்டி வைத்து விட்டது உள்ளே நுழைய வேணும். பிரச்சனை என்பது பிள்ளையை பிரச்சனையை தீர்ப்பவராக நாங்கள் வர வேணும். என்னுடைய பிரச்சனையை தலையில் போட்டுக்கொண்டு நான் மாணவருக்கு கற்பிக்க முடியாது. தனிப்பட்ட பிரச்சனைகளை ஒரு பொதுவான விடயத்திற்கு உட்படுத்தக்கூடாது. நிச்சயம் கொண்டு வர முடியாது. ஏன் பிரச்சனைன்றது பிள்ளையை நாங்கள் நேசித்து கற்பிக்க போகிறோம்னு சொன்னால் என்னுடைய பிரச்சனையை நாங்கள் முன்னிலைப்படுத்த முடியாது. அவ்வாறு கற்பிக்கின்ற போது பிள்ளையும் எங்களை உணர்ந்து கொள்ளும். பிள்ளை நாங்கள் கற்பிக்கின்ற விடயங்களை அறிந்து கொள்ளும். எங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்களுடைய நடை உடை பாவனை மிக முக்கியம். அவ்வாறு செயற்படுகின்ற போது பிள்ளையினுடைய உளவியல் ரீதியான பண்புகள் சிறப்பாக வளர்ச்சி அடையும். நாங்கள் பார்க்கலாம். என்னென்னு சொன்னால் எங்களிடத்தில் கற்ற பிள்ளை நாங்கள் அந்த பிள்ளை எந்த ஒரு நிலையை அடைகின்ற போதும் எங்களை நினைச்சு ஒரு இப்போதைய நிலையில் தொலைபேசி அழைப்பையாவது எடுத்து, சார் நான் இந்த இடத்துல இருக்கிறேன், உங்களால் தான் நான் இந்த நிலைக்கு வந்தேன் என்று சொல்லும். என்று சொல்லக்கூடிய ஒரு மனநிலையை நாங்கள் உருவாக்க வேணும். பிள்ளையிடத்தில் நாங்கள் ஒரு ஆழமாக ஒரு ஆசிரியராக, ஒரு வழிகாட்டியாக, தன்னுடைய அந்த பிள்ளையினுடைய ஒரு கலங்கரை விளக்கமாக, பிள்ளையினுடைய எதிர்காலத்தை திட்டமிட்டவராக நாங்கள் மாற வேணும். நிச்சயமாக. குறிப்பாக வாழ்க்கையில் எந்த உயரத்துக்கு எட்டிய எவரை பற்றி நாங்கள் பேசினோமாக இருந்தாலும் அவருடைய ஆரம்பத்தில் அவர் அப்படிப்பட்ட ஒரு நிலையை வருவதற்கு, குறிப்பாக எங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, இன்றைய எமது அதிதியை எடுத்துக்கொண்டாலும் சரி, நாங்கள் அதிகமாக எவ்வளவு விடயங்களை கற்றிருந்தாலும் எங்களுக்கு அத்தனை விடயங்களையும் கற்றுக் கொடுத்தது ஆசிரியர்கள் தான். அந்த ஆசிரியர்கள் என்பது மிக மிக முக்கியமான ஒரு பதவியில் இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு சேவையாளர்கள். அதனால்தான் அவர்களை எப்பொழுதுமே நாங்கள் போற்றி பணிந்து கொண்டிருக்கிறோம். அவ்வாறான இருக்கும் பொழுது ஒவ்வொரு ஆசிரியர்களும் உங்களுடைய பதவிகள் தொடர்பாக, உங்களுடைய சேவைகள் தொடர்பான ஒரு சரியானதொரு புரிதல் உங்களுக்கு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் சிறந்ததொரு கல்வியின் மூலமாக சிறந்ததொரு எதிர்கால மாணவர்களை உருவாக்கி அந்த எதிர்கால மாணவர்கள் நல்லதொரு இளைஞர்களாக மாறி அந்த நல்லதொரு இளைஞர் சமுதாயம் என்பது ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் அந்த நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கும் கூட ஒரு காரணகர்த்தாவாக மாறுகிறது. உண்மையில் கல்வி தொடர்பாக பல்வேறுபட்ட விடயங்களை பேசும் பொழுது இந்த கல்வி அபிவிருத்தியினுடைய முக்கியத்துவம் தொடர்பாக விளக்க முடியுமா? கல்வி அபிவிருத்தி நிச்சயமாக. கல்வி என்பது அபிவிருத்தி செய்யப்பட்டால்தான் இனி அபிவிருத்திகள் நிகழும்.
கல்வி அடிப்படை. இப்போ நாங்கள் வந்து ஒருவரிடம் வந்து அதிகமாக பணம் இருக்கலாம். பணம் வந்து ஏதோ ஒரு வழியில் சம்பாதிக்கப்பட்ட பணமாக இருக்கலாம். அந்த பணம் அந்த பணத்தை நிர்வகிக்கக்கூடிய விதம் வந்து அவரிடம் கல்வி அறிவிக்க வேணும். அப்பொழுதுதான் நாங்கள் முன்னரே கூறியது போல் ஒரு சரியான ஒரு நிர்வாகத்திற்குள்ளே ஒரு சரியான ஒரு முறைமைக்குள்ளே அது பகிரப்படும். என்று சொன்னால் சிலரை பார்த்தோம்னு சொன்னால் இப்போ அதிகமான பணம் வைத்திருக்கிறது, அதிகமான பணம் இருக்கிறது. ஆனால் அவற்றை எவ்வாறு செலவழிப்பது, எங்கு முதலீடு செய்வது, அதை யாருக்கு கொடுப்பது என்று தெரியாத ஒரு நிலையில் இருக்கிறது. இது வந்து இப்போ இவ்வாறான நிலையெல்லாம் வந்து கல்வியின் மூலம் தவிர்க்கப்படும். இப்போ சிறந்த ஒரு கல்வியை கேட்டால் சமூகத்தில் வந்து ஒரு சமூகம் எவ்வாறு நடந்து கொள்ள வேணும், சமூகத்தில் இருக்கிற நபர்களோட எவ்வாறு பழக வேணும், எவ்வாறு பேச வேணும். இப்போ இந்த பணம்ன்றது ரெண்டாவது ஒரு விடயம். ஆனால் கல்வி என்பது எங்கள் உள்ளார்ந்த திறன். இதை நாங்கள் எவ்வாறு பயன்படுத்துகிறோமோ அதற்கேற்ற வகையில் தான் எங்களுடைய சமூக வட்டம் அமையும். நிச்சயமாக அந்த பணத்தை நிர்வகிக்கக்கூடிய ஆற்றல் இருக்க வேண்டுமாக இருந்தால் அந்த ஆற்றலை பெறுவது கல்வியினூடாக. அந்த கல்வி வந்து சரியான முறையில் எங்கள்கிட்ட கிடைச்சிட்டுன்னு சொன்னால் எங்களுக்கு எல்லாம் தேடி வரும். கல்வியின் மூலம் எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்லக்கூடிய பணம்ன்றது எங்களுக்கு அதிகமாக தேவையில்லை. எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் திட்டமிட்டு வழிநடத்துவது சிறந்த ஒரு கல்வி தான் முக்கியம். இன்றைக்கு வழங்க வேண்டிய கல்வி வந்து தரமான கல்வி. எல்லாருக்கும் கல்வி என்றது சட்டமாக இருந்தாலும் எல்லோருக்கும் தரமான கல்வி வழங்கப்படும். நிகழ்காலத்தில் நாங்கள் குறிப்பாக ஏனைய நாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தரமான கல்வி இல்லை என்றால் இந்த போட்டி உலகில் எங்களால் மிக வேகமாக தாக்குப்பிடிக்க முடியாது. ஏன்னு சொன்னால் இப்போ பாருங்க, இன்றைக்கு உலகம், இப்போ நாங்கள் இலங்கையும் தாண்டி உலகத்துக்குள்ளே நிற்கிறோம். உலகத்தில் வந்து பல்வேறு யுத்தங்கள், பல்வேறு பொருளாதார பிரச்சனைகள். அப்போது எல்லோரும் வந்து ஓடிக்கொண்டிருக்கிறார் என்னத்தை நோக்கி, தன்னுடைய எதிர்காலம் எதிர்காலத்தை எவ்வாறு வடிவமைத்துக் கொள்வது, தன்னுடைய குடும்பத்தை எவ்வாறு வடிவமைத்துக் கொள்வது என்ற இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த ஓட்டத்துக்கு காரணம் சரியான கல்வியும் சரியான ஒரு வாழ்க்கை முறையும் கிடைத்தால் எல்லோரும் வந்து தன்னுடைய ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள தன்னுடைய அபிவிருத்தியை நோக்கி தான் போய்கொண்டிருப்பார்கள். அவ்வாறு அந்த கல்வியும் தன்னுடைய வாழ்க்கைக்குரிய பாதுகாப்புகளும் சரியாக அமையும் என்று சொன்னால் அவங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக அமையும். எல்லோரும் என்ன பிறக்கிறது போது வாழ்வதற்கு தான் விரும்புகிறார்கள். அவ்வாறு வாழ்வதற்குரிய சரியான முறைகள் இங்கு அமைக்கப்பட்டால் எதிர்காலம் அவங்கள்ட்ட சரியாக அமைந்துவிடும். நிச்சயமாக பல்வேறுபட்ட விடயங்கள் பேச வேண்டும். இறுதியாக ஒரு கேள்வி உங்களிடம், அரசாங்கத்திடம் சரி அல்லது நிகழ்கால கல்வி முறையிலும் சரி ஏற்பட வேண்டிய மிக பிரதானமான மாற்றமாக எதை நீங்கள் பார்க்கிறீர்கள்? உண்மையில் வந்து எங்களுடைய நாட்டில் வந்து அனைவருக்கும் வந்து ஒரு உளவியல் ரீதியான பயிற்சிகள். ஏன்னா நாங்கள் பொருளாதார பிரச்சனையில் இருக்கிறோம் என்று தான் பேசிக்கணும். பொருளாதாரம்ன்றது ரெண்டாவது விடயம். எங்களுடைய முதல் வாழ வேணும். வாழ்வதற்கு சரியான கல்வி வேணும். சரியான கல்வியை நாங்கள் வழங்க வேணும். இப்போ கல்விப்புலத்தில் இருக்கிறவர்கள் தன்னுடைய சொந்த விருப்பு வெறுப்புகளை மறந்து கொஞ்சம் சற்று நான் கல்விப்புலத்துக்குள்ளே வந்து விட்டேன் என்றால் நாம் வந்து எனக்கு கற்ற கல்வியை சரியான முறையில் கொடுக்க வேணும். சரியான முறையில் பிள்ளையை வந்து வளர்க்க வேணும். நான் காசை நோக்கி நானும் ஓடிக்கொண்டிருந்தால் பிள்ளையினுடைய எதிர்காலத்தை யார் பார்ப்பது? என்னிடத்து கற்கின்ற பிள்ளையினுடைய எதிர்காலத்தை நான் எவ்வாறு வடிவமைக்கப் போகிறேன்? கல்வி முகாமைத்துவத்தில் ஈடுபடுகின்ற அனைவரும் பாடசாலை ஆசிரியர்களாக இருக்கலாம், அதிபர்களாக இருக்கலாம், மற்றும் கல்வி அதிகாரிகளாக இருக்கலாம், எல்லோரும் வந்து தன்னுடைய தங்களுக்கு வழங்கப்பட்ட பொறுப்புகளை சரியான முறையில் முன்னெடுக்க வேணும். அவ்வாறு முன்னெடுக்கும் போது அவற்றைக்குரிய தங்களுக்குரிய அந்த உரிய பொறுப்புகள் சரியான முறையில் சென்றடையும். பிள்ளைகளிடத்தில் சென்றடைந்து எங்களுடைய நாட்டிலேயும் வந்து சிறந்த ஒரு கல்வி முன்னேற்றம் அடையும். கல்வி முன்னேற்றம் அடைகின்ற போது எதிர்காலத்தில் வந்து எங்களுடைய பிள்ளைகள் சர்வதேசத்தை நோக்கி சர்வதேசம் வந்து பிள்ளைகளை இதை ஏற்றுக்கொள்ளும். என்னென்னு சொன்னால் அந்த கல்வி தரமான கல்வி வழங்கப்பட்டால் தரமான முறையில் எல்லோருக்கும் வழங்கப்படும். ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு வழங்கப்படுவதில்லை. பிள்ளை வந்து அனைத்து பிள்ளைகள் எல்லா பெற்றோரும் வந்து பிள்ளையை வந்து பாடசாலையில் சேர்ப்பது நோக்கம் தன்னுடைய பிள்ளையும் ஒரு நல்ல நிலைக்கு வர வேணும், கற்ற நல்ல நிலைக்கு வர வேணும் என்பது தான். அதனால் அந்த கல்வி அந்த நோக்கம் வந்து பெற்றோர்களுடைய நோக்கம் வந்து அடையப்படும் வகையில் இலங்கை அரசாங்கமாக இருந்தாலும் இலங்கை அரசாங்கத்தில் வேலை செய்கிற கல்வி அதிகாரிகள் எல்லோரும் வந்து கொஞ்சம் சற்று திட்டமிட்டு பிள்ளைகளுக்கு அந்த கல்வியை வழங்குவதற்குரிய ஏற்பாடுகளை செய்ய வேணும். நிதி வளங்களை சரியான முறையில் பகிர்ந்தளிக்க வேணும். அது இன மத மொழிகள் இதெல்லாம் வந்து கல்வி புலத்துக்கு சரி வராது. கல்வி புலத்தில் வந்து நாங்கள் இதை வந்து இனம் மத மொழி ரீதியாக வேறுபடுத்த முடியாது. பிள்ளையாக வளர வேணும். பிள்ளைக்குரிய அந்தஸ்து
தான் கற்ற கல்விக்குரிய அந்தஸ்து செல்லும் இடத்துல கிடைக்க வேணும். இன ரீதியாக மொழி ரீதியாக வந்து பிரிவினைகள் ஏற்படுகின்ற போது பிள்ளை இடத்துல அடுத்த சந்ததிக்கு அந்த கல்வியை கற்க வேண்டும் என்ற ஆர்வம் இல்லாமல் போகிறது. அதனால் அவ்வாறான வேறுபாடுகளை தவிர்த்து எங்களுடைய இலங்கை தேசத்தினுடைய பிள்ளைகள் சரியான முறையில் வளருவதற்கு எல்லோரும் சேர்ந்து பயணிப்பமாக இருந்தால் இந்த எதிர்காலம் வந்து மாணவர்களுடைய எதிர்காலம் சிறந்த ஒரு கல்வி எங்களுடைய மக்களுக்கு கிடைக்கும், எங்களுடைய மாணவர்களுக்கு கிடைத்து நல்ல ஒரு சமுதாயத்தை எங்களால் உருவாக்க முடியும். எங்களை பார்த்து வியந்த நாடுகள் இப்போ நாங்கள் சொல்லுவோம் சிங்கப்பூருடைய பிரதமர் எங்களுடைய நாட்டுக்கு வந்து எங்களுடைய நாட்டை போல அவருடைய நாட்டை ஆக்க வேணும்னு சொல்லி சொன்னார். இன்று நாங்கள் அவருடைய நாட்டை போல நாங்களுடைய நாட்டை ஆக்க வேண்டும் என்று நாங்கள் யோசிக்கிறோம். அதுக்கு அவ்வாறு எங்களுடைய நாடு அவ்வாறு இருந்த நாடு. இன்னும் எங்கள்கிட்ட அனைத்து வளங்களும் இருக்கின்றன. வளங்கள் என்பது எங்களிடம் இருக்கின்றன, இல்லை என்று சொல்லவில்லை. நாங்கள் சரியான வளத்தை இனங்கண்டு சரியான முறையில் எங்களால் நிம்மதியாக நாங்கள் ஒரு நிறை வாழ்க்கை வாழ முடியும் இந்த நாட்டில். அதுக்குரிய வழிகாட்டல்களை நாங்கள் செய்தோம்னு சொன்னால் கல்வியை மூலம் சிறப்பான ஒரு நாடு எங்களுக்கு உருவாகும். நிச்சயமாக வாழ்க்கை என்பது நமக்கு பல விடயங்களை தினம்தோறும் கற்றுக் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது. நாங்கள் எதை சரியாக எடுத்து கற்றுக்கொள்கிறோம் என்பதில் தான் எமது எதிர்காலம் என்பது தங்கி இருக்கிறது. நீங்கள் கூறியது போல சிங்கப்பூரினுடைய அதிபர் லீ குவான் யூ இலங்கையை பார்த்து இலங்கையை போன்று சிங்கப்பூரை மாற்ற வேண்டும் நினைக்கும் பொழுது எங்களுடைய கல்வி முறையில் அதற்கு பிறகு நாங்கள் விட்ட தவறுகளால் தான் எங்களுடைய எதிர்காலம் என்பது இப்பொழுது நாங்கள் அதே சிங்கப்பூரினுடைய வளர்ச்சியை பார்த்து நாம் எப்பொழுது எமது நாட்டை சிங்கப்பூராக மாற்றுவோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்படி அவர்கள் ஒரு விடயத்தில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தார்கள். சரியானதொரு கல்வி முறை திட்டம் அந்த நாட்டிலே கொண்டு வரப்பட்டது. மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி அந்த நாடு சென்று விட்டது. இலங்கை நீங்கள் கூறியது போல அத்தனை வளங்களையுமே கொண்ட ஒரு நாடாக இருந்தாலும் இந்த முகாமைத்துவம் கல்வி முகாமைத்துவம் தொடர்பாக இன்று நாங்கள் பார்க்கும் பொழுது கற்றுக்கொண்ட அதே விடயத்தை ஒட்டுமொத்த நாடும் குறிப்பாக இலங்கையும் சரியானதொரு முகாமைத்துவத்திற்குள்ளே அனைத்தையும் சிறப்பாக வழிநடத்துமாக இருந்தால் நிச்சயமாக இலங்கையினுடைய குறிப்பாக உலக நாடுகளோடு ஒப்பிடும் பொழுது எங்களுடைய இந்த கல்வி அறிவு வீதம் என்பது 90% மேற்பட்டதாக காணப்பட்டாலும் கூட அதை சரியாக அனைவரிடமும் பகிர்ந்து கொடுக்கிறோமா என்கின்ற ஒரு கேள்வி கேட்போமாக இருந்தால் நிச்சயமாக யோசிக்க வேண்டிய ஒரு விடயமாக மாறிவிட்டது. காரணம் தினம்தோறும் ஏதேனும் ஒரு சவால்களை மாணவர்களுக்கு நாங்கள் உட்படுத்தி கொண்டே இருக்கிறோம். இப்பொழுது 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சை வர இருக்கிறது. உங்களுடைய குழந்தைகளை தயார்படுத்துகிறோம் என்கின்ற போர்வையில் அவர்களை இறுக்கமான ஒரு மனநிலைக்கு தள்ளாமல் சரியானதொரு வழிகாட்டலை கொடுத்து அவர்களை ஒரு நல்ல பிரஜையாக குறிப்பாக அவர்களுடைய கல்வி நடவடிக்கைகளை எதிர்காலத்தில் இன்னும் சிறப்பாக மாற்றி அமைப்பதற்கு பெற்றோர்கள் உங்களுடைய பங்களிப்பை சரியாக செய்ய வேண்டும். அதற்கு பிறகாக தான் இப்பொழுது இந்த காப்போத சாதாரணதர பரீட்சையாக இருக்கலாம், உயர்தர பரீட்சையாக இருக்கலாம், மாணவர்கள் குறிப்பாக இந்த 2000 ஆண்டுகளுக்கு பிறகு 2020 ஆண்டுகளுக்கு பிறகு பல்வேறுபட்ட சவால்களுக்கு மத்தியில் தான் ஒவ்வொரு பரீட்சையும் அவர்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதிபர்களும் ஆசிரியர்களும் அவர்கள் தொடர்பாக ஒரு சரியான கரிசனை கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் எப்படி 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சையில் மாணவர்களுக்கு அவர்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்கிறார்களோ அதே போன்றுதான் இந்த சாதாரண தரம் உயர்தர பரீட்சை மாணவர்களுக்கு ஒவ்வொரு பாடசாலையினுடைய அதிபரும் ஆசிரியர்களும் நீங்கள் பொறுப்பானவர்களாக இருக்க வேண்டும். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை போராடுவது தங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக போராடுவது என்பதெல்லாம் தாண்டி மாணவர்களினுடைய கல்வி சரியாக கிடைக்க வேண்டிய ஒரு தருணத்தில் அந்த ஒரு பருவத்தில் அவர்களுக்கான கல்வியில் ஒரு தாமதம் ஏற்படுமாக இருந்தால் அவர்களுடைய பரீட்சையில் ஒரு தாமதம் ஏற்படுமாக இருந்தால் அவர்களுடைய எதிர்காலமே பாதிக்கப்படும் என்கின்ற ஒரு விடயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காகத்தான் இதற்கு முன்பாக விசேட கல்வி தொடர்பாக பல்வேறுபட்ட விடயங்களை இவரோடு பகிர்ந்து கொண்டிருந்தார். இப்பொழுது கல்வியினுடைய முகாமைத்துவம் தொடர்பாகவும் ஆசிரியர்களுடைய வகிப்பாகங்கள் தொடர்பாகவும் ஒவ்வொரு கல்வியும் எப்படிப்பட்ட அபிவிருத்தியை நோக்கி செல்ல வேண்டும் என்கின்ற ரீதியில் இந்த 1 மணி நேரம் உங்களோடு பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் பேசியிருந்தோம். பயனுள்ள நல்ல சில கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த தருணத்தில் நீங்கள் வந்தமைக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி.